தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தமூர்த்தி திருக்காலகத்தி வரைக்கும் வந்திருக்காரு. அது வரைக்கும் தான் போன எபிசோடில் முடித்தோம். திருக்காலத்தி கைலை பாதி என்று சொல்லப்படுவது, கைலாயத்திற்கு ஒரு பாதியாக காலத்தியினுடைய பெருமை. சந்தமார் அகிலொடு சாதி தேக்கம் மரம் உந்தும் மாமுகிலின் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்தையார் இணையடி எம் மனத்து உள்ளவே. அப்படியான அந்த திருக்காலத்தி தலத்தை சுவாமிகள் அடையிறார். திரு ஆலங்காட்டிலேருந்து சேர்ந்திருக்கார். திருவாலங்காடும் சுவாமி காரைக்கால் அம்மையாருக்கு கைலாய தரிசனம் கொடுத்த தலம். அதனுடைய சமீபத்தில் திருக்காலத்தி அந்த திருத்தலத்தை அடைந்து மலைமேல் ஏறி போய் சன்னதியிலே கண்ணப்பருடைய அந்த சிறப்பை எல்லாம் எண்ணி வணங்கி துதித்தார்னு அப்போ சுவாமிகள் கண்ணில் அப்படியே தண்ணீர் பெருக்கெடுத்து அருவியாக கொட்டியதாலாம் சேக்கிழார் சொல்றார். கையை தலைக்கு மேலே வைத்து கூப்பி அந்த கண்ணப்பர் கொண்டிருந்த அன்பு, சிவன்பால் அன்புன்னா அதுக்கு கண்ணப்பர் தான் சாட்சி. சோழர்கள் எடுப்பித்த நிறைய கோயில்களில் வெளியிலேருந்து போகும்போது ஒரு கோபுரத்தை கடக்கும்போது ஏதாவது ஒரு கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்ணப்ப நாயனார், மற்றொரு பக்கத்தில் புருஷாள் மிருகத்தினுடைய திருவுருவத்தை வைப்பாங்க. கோஷ்டத்தில் மேலே வச்சிருப்பாங்க. புருஷாள் மிருகம் சதா சிவபூஜை செஞ்சுக்கிட்டே இருந்ததாக சொல்லப்படக்கூடியது புராண பிரமாணங்களோடு சொல்லப்படுது. நிறைய புராணங்களில் அவருடைய பெருமை வரும். பாரதத்திலையும் அந்த ராஜசூய யாகத்தை பாதுகாக்கிறதுக்காக கண்ணன் அழைக்கிறதெல்லாம். அப்படிப்பட்ட சிவபக்தர் அவர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நிச்சஞ்சலமான ஒரு பக்தி, எதையுமே எதிர்பாராமல் முதல்னு எதையும் அன்பை தவிர வேற எதுவும் இல்லை அங்கே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிற்கிறது. ஏன்னா ஞானசம்பந்தர் சொல்லும்போது ஞானம் என்பது சிவன் பால் அன்புங்கிறார், ஈசன் பால் அன்புங்கிறார். அப்போ கடைசியில அதுதான் ஞானத்தினுடைய முதிர்ச்சின்னா அதை ஓதாமலேயே உணர்ந்தவரா கண்ணப்பர் இருந்தார். அதனால அவருடைய பக்திக்கு ஈடு இல்லைன்னு நால்வர் பெருமக்களும் அவரை பாடியிருக்காங்க. முத்தாய்ப்பாக மாணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னுட்டார். உன்னிடத்தை அன்பு செலுத்தணும்னா கண்ணப்பனை மாதிரி செய்யறதுக்கு இனிமேல் யாருமே இல்லையே, எதோட ஒப்பிட்டு எப்படி நான் உன்னிடத்தில் அன்பு செய்வதை நான் உணர்றதுங்கிற அளவில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் எல்லாம் பாடியிருக்கார். அதனால சிவன்பால் அன்புங்கிறதுக்கு அடையாளமாக அறியப்படும் கண்ணப்பனார் அவர் வீற்றிருந்த மலை. அந்த திருத்தலத்திற்கு போறார், அங்க பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல ரொம்ப சிறப்பாக வாய்க்கலசமாக வேடன் வழிபாடு செய்த சிறப்பை சொல்றார். நயனம் பூக்களாக இடப்பட்டது, அவருடைய கண்ணை பறித்து அங்க கொண்டு போய் சுவாமி திருவடியில பூவாக இட்டதையும் அவருடைய திருவாய் அதரத்தையே அவர் கலசமாக கருதினார் என்னும் அதுக்கு உரை சொல்லும் போது சேக்கிழார் ஆமா இதுதான் கலசம், அந்த வாயினுடைய அந்த உதட்டு பகுதி அந்த கலசத்தினுடைய வாயாகவும் அது வளைந்திருக்கக்கூடிய பகுதி கலசத்தின் கழுத்தாகவும் உள்புறத்தில் தொண்டை வரைக்கும் தேக்கி வைத்திருந்த அந்த தண்ணீர் அவருடைய எச்சில் கலந்த அந்த தண்ணீர் அந்த குடத்தினுடைய அடிப்பாகமாகவும் கருதி புண்ணிய கலசம்னா அதை பிரதிஷ்டை பண்ற கலசத்தை சுற்றி நூல் சுத்தணும், அவருடைய வாயை சுற்றி வளர்ந்திருக்கக்கூடிய தாடி மீசை அந்த ரோமம் எல்லாம் அந்த கலசத்துக்கான நூலாகும்னு எடுத்துக்கிட்டு விதிப்படி எப்படி ஒரு கலசத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சிவாகமங்கள் சொல்லுதோ அப்படி இயல்பிலேயே சுத்தமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கலசம் அது. அதில் இருந்த தீர்த்தத்தை விடவும் எது வசதியாக இருக்க முடியும்னு அவர் எச்சில் கலந்த அந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்தார். அப்படிங்கிற அந்த சிறப்பை எல்லாம் சேக்கிழார் அதுக்கு விரிவுரையும் கொடுக்குறார் சுவாமிகள் சொன்ன பாட்டுக்கு. என்ன ஒரு கம்பேரிசன் இல்லை, எப்படி நம்ம கேட்குறவங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி உருக்கிற கம்பேரிசன். கண்ணப்பனார் அவர் பலகாலதோ தவம் பண்ணினார், பக்தி பண்ணினார், இதெல்லாம் உணர்ந்து செய்தார். ஒரு நாள் சுவாமி காட்சி கொடுத்த போது ஏற்பட்டதுங்கிறதே இல்லை. 6 நாட்கள் பகலும் இரவும் அது என்ன தத்துவம் ஏதுன்னு தெரியல, ஆனால் இயல்பாக அதன் பேரிலே ஏற்பட்ட ஒரு அன்பு. காட்டுக்கு நடுவே உன்னை இப்படி தனியாக இருக்கியேன்னு சொல்லி ஏற்பட்ட அந்த அன்பு எதனாலன்னே கணக்கு சொல்ல முடியாது. எந்த காரணமும் பின்புலம் கிடையாது. அவர் சிவாகமங்கள் வாசிச்சாரா இன்னொன்னா தெரியாது. நான் பார்த்த மாத்திரத்தில் கொண்ட அந்த அன்பு அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. அது இந்த ரெண்டுமே திருவாலங்காடையும் திருக்காலத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் அம்மையார் கொண்டிருந்த அன்பும் இந்த பக்கம் கண்ணப்பருடைய எதுன்னும் போது ரொம்ப ஆழ கொண்டு போகக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட கண்ணப்பருடைய அன்புல ரொம்ப கரைந்துருகினார். இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த மாணிக்கவாசகர் சொன்ன அந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின்கிறார். என்னன்னு உன்பால் அன்புன்னா கண்ணப்பருடைய கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அன்பு செலுத்துறதுனா இது என்ன ஆகக்கூடிய காரியமா அப்படிங்கிற அளவில் இதற்கு ஈடாக இன்னொருத்தர் அன்பு கிடையாது உன்னிடத்தை செலுத்துவதற்குங்கிற மாதிரி மாணிக்கவாசகர் கொண்டாடுவார். அப்படியான அன்பு அதையெல்லாம் வைத்து பாடி கண்ணப்பரை துதிக்கிறார். அப்புறம் இறங்கி அங்கேயே ஒரு திருமணம் அமைத்துக் கொண்டு பலகாலம் எழுந்தருளி இருந்தாருங்கிறார் சேக்கிழார். அந்த பலகாலம் திருக்காலத்தி வாசத்துல தான் சுவாமிகள் வடக்கே மேற்கே இருக்கக்கூடிய தலங்கள்லாம் வடபாரதத்தில் அங்கே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். அதே மாதிரி முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், கண்ணப்பரோட ஒரு சிம்பிளா ஒரு 2-3 மினிட்ஸ்ல பார்த்துடலாமா கதையா? சுவாமிகளுடைய வரலாற்றையா, அவர் புராணத்தையா? 2 நிமிஷம். திண்ணனார்னு சுவாமிகளுடைய பேரு, ரொம்ப தொன்மையான வேடுவர் குலத்துல பிறந்தவர். சம்பந்தர் அடிச்சுவட்டில்னு ப்ரோக்ராமா இருந்தா கூட கண்ணப்பர் வரும்போது அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு கஷ்டமா இருக்கு.
நம்ம சிவ பூஜை எல்லாம் பண்றோமே நினைக்கும் போது இதுதான் அந்த கண்ணப்பர் செங்காட்டங்குடி கதையெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. நான் இன்றைய ஆந்திர தேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அந்த பகுதிகளுக்கெல்லாம் வேடுவர் குலத்தினுடைய தலைவர். மனித பரிணாம வளர்ச்சியில ரொம்ப தொன்மையான குலம் வேடுவர்கள் குலம். அதனாலே ரொம்ப நிறைய பழக்க வழக்கங்கள், மரபெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய குலம். அந்த குலத்துல இருந்த அந்த வேடுவர் குலத்திற்கு தலைவர் தலைவி அவர்களுக்கு பிள்ளை பேறு வேண்டி முருகப்பெருமானை வழிபடுறாங்க. நம்ம சமீபத்தில் நிறைய சங்க இலக்கியத்தில் முருகனை பற்றி எல்லாரும் பேசினோம். அந்த அளவிலேயே ஒரு வழிபாடே நடக்குது. முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு வழிபாடு செய்து பெருமானிடத்தை வேண்டி பெறுவது. அப்படி முருகப்பெருமானுடைய அருளாலேயே தோன்றியவருங்கிற மாதிரி ஒரு ஆண் பிள்ளை வந்து பிறக்கிறது. திண்ணன்னு பேர் வைத்து அவருக்கு அந்த குலத்திற்கு தகுதியான சடங்குகள்லாம் செய்யறாங்க. அந்தந்த குலத்திலேயும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இத்தனாவது நாள் இந்த வருஷத்துல இந்த சடங்குலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் குலத்துக்கு என்னவோ அதெல்லாம் செய்து வைக்கிறாங்க. அவருக்கு அந்த குலத்துல இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த வயசுல ரொம்ப நிறைந்த அனுபவசாலியான ஒரு பெரியவர்கிட்ட இந்த பாடம் எல்லாம் படிக்கிறார். வில்வித்தை எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், காட்டுக்குள்ள போகும்போது எப்படி நடந்துக்கணும், கோல் ஈட்டி எறிவது, இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களையும் அதெல்லாம் பழக்கப்படுத்துறாங்க. அதெல்லாம் தெரிந்து கொண்டு கன்னி வேட்டைக்கு போறார். முதல் வேட்டை அது வந்து ஒரு பெரிய விழாவாக எடுத்து அனுப்புவாங்களாம். முதல் தடவை போறார். இதுக்கப்புறம் அதுதான் அவருடைய தொழிலா இருக்க போதுன்னும் போது அது ரொம்ப நினைவு கூறும் விதமாக பெருவிழாவாக அதற்கு எடுத்து அதற்கான பலியெல்லாம் கொடுத்து அதுக்கு இந்த காட்டு தெய்வங்கள் எல்லாம் வணங்கி எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு துணைக்கு 2 நண்பர்களையும் கூட்டி அவரை வந்து அனுப்புறாங்க. அப்படித்தான் சுவாமிகளுடைய அந்த கன்னி வேட்டை. போய் வேட்டையெல்லாம் ஆடுறார். அதுல நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதுல ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமிகள் மட்டும் தனியா போற மாதிரி ஆகுது. ஒரு வேட்டையை தேடிக்கொண்டு, ஒரு பன்றியை தேடிக்கொண்டு போகும்போது அந்த இப்படி நுழைந்து எங்கெங்கயோ போய்த்தான் கடைசியில இந்த காளத்தி மலையினுடைய அடிவாரத்தை அடையிறார். திருக்காலத்தி மலை வந்து கைலாய மலைன்னே சொல்லப்படுகிறது. தலபுராணமும் கைலையிலிருந்து ஒரு சிகரம் பேர்ந்து வந்து இங்கே தெற்கே விழுந்ததாக சொல்லப்படும் புராணம். அதனாலே காலத்தி வந்து கைலையே தான், அதே சம்பந்தம்னு சொல்லப்படுது. அது புவியியல் சார்பாகவும் ரொம்ப தொன்மையானதுங்கிறாங்க. கைலாயத்தோடு ஒப்பிடக்கூடிய தொன்மை அந்த கற்பாறைகளுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலே அவ்வளவு தொன்மை. அது அந்த மலைக்கு மேலே சுவாமி வீற்றிருக்கார். மலையினுடைய குடிமியிலே அவர் இருக்கார். குடிமின்னா அந்த உச்சி. அதனால அவருக்கு குடிமித்தேவர்னு அவருக்கு பேர் சொல்றார் சேக்கிழார். சுவாமிகள் வந்து கண்ணப்பர் வந்து அந்த வேட்டைக்கு போய் அந்த மலை அடிவாரத்தை அடைந்தவர் அந்த மலை மேலே ஏறத் தொடங்குறார். சைவ சித்தாந்தத்திலே தத்துவங்கள் 96ன்னு ஒரு பட்டியல் உண்டு. அது வந்து பிருத்வியிலேருந்து ஆரம்பித்து பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அதில் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணங்கள் இதெல்லாத்தையும் வரிசைப்படுத்தி ஒரு 96 தத்துவங்கள்னு ஒரு கணக்கு உண்டு. அதில் சுத்த வித்தியை, அசுத்த மாயை, மாயை எல்லாம் உண்டு. அதெல்லாம் கடந்து மேலே போய் 96 தத்துவத்துக்கு மேலே சுவாமி வந்து பராகாச வெளியில் அவர் இருக்கார். அதாவது இந்த சம்பந்தம் எதுவும் ஏற்படாது. மாயையினுடைய வெளிப்பாடான இந்த தத்துவங்கள் அகன்ற வெளியில சுவாமி இருக்காருன்னு சொல்லப்படுது. அது 36 தத்துவங்கள்னு சொல்லி 36 96 பெருக்குவாங்க. அந்த 36 தத்துவங்களுக்கும் மேம்பட்டு சுவாமி இருக்காருன்னு சொல்றதுனால கண்ணப்பர் அந்த மலையை ஏற ஏற ஒவ்வொரு தத்துவத்தையா கடந்தாருங்கிறார் சேக்கிழார். அதனுடைய உச்சிக்கெல்லாம் போகும்போது இந்த மாயையினுடைய வெளிப்பாட்டிலேருந்து அவர் வெளிப்பட்டு போயிட்டார். அந்த தத்துவத்தன்மையெல்லாம் கடந்து போயிட்டதுனால சுவாமி மட்டும்தான் அங்க இருக்கார். அந்த வெளிக்கு போயிட்டார் அவர். அப்படி இறைவனை வந்து நேருக்கு நேரா பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் குடுமித்தேவரை முதல்ல பார்த்த போதே. போய் பார்க்கிறார். இந்த அடர்ந்த காட்டுல இப்படி தனியாக இருப்பதோன்னு சொல்லி அழுது தீர்த்து அவருடைய நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி 6 பகல் 6 ராத்திரி தூக்கம் இல்லாமல் சுவாமிக்கு கையில வெல்லும் அம்புமா ஏந்தி துணை இருக்கார். மறுநாள் பொழுது விடிஞ்ச போது தான் அவர் என்ன பண்றது, இப்ப அடுத்து சுவாமிக்கு சாப்பாடு கொடுக்கணுமேங்கிற ஆசைனால புறப்பட்டு கீழே இறங்கி போறார். வந்துடுறேன்னுட்டெல்லாம் சொல்லிட்டு கீழே ஓடி போய் அந்த பொன்முகலி ஆத்துல இருந்து தண்ணீர் சேகரிக்கணும். நான் அவர் கொண்டிருந்த அனுஷ்டானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணிக்கிறோமோ அதை சுவாமிக்கு பண்ணணும். நாம காத்தால குளிக்கிறோம், உடம்ப தொடச்சிக்கிட்டு நம்ம ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறோம், பசிக்கு சாப்பிடுறோம். இதெல்லாம் அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் போறார். பொன்முகலி ஆறு தான் அங்க இருந்த தீர்த்தம். அந்த பொன்முகலியினுடைய சிறப்பை எல்லாம் ரொம்ப வர்ணிச்சிருப்பார். ரொம்ப புண்ணியமானதாகலாம் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். கண்ணப்பர் அதுல போய் தீர்த்தம் சேகரிக்கிறார். அவர் வேட்டையாடின அந்த பன்றி அதை பக்குவப்படுத்துறார். பக்குவம் பண்ணினது வந்து போருமான அளவில் இருக்கா? ஏன்னா அந்த மாமிசம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனால அது மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒருவேளை பக்குவம் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனா உள்ளூரை வெட்டி பார்த்தா தான் அது தெரியும். அப்ப அதை சின்னதா வெட்டி கிள்ளி அதை வாயில போட்டு மென்னு பார்க்கிறார். போதுமான பக்குவத்துக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பக்குவம் பண்ணினதை வெட்டி எடுத்துக்கிறார். ஒரு பகுதியை எடுத்துக்கிறார். பொன்முகலியில போயிட்டு தன்னுடைய வாயில அந்த தீர்த்தத்தை சேகரிச்சுக்கிறார். நான் வேற எதுவும் கையில் 2 கையில் இது பிரசாதம் இருக்கு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், அந்த பன்றி கறி இருக்கு, மாம்சம் இருக்கு, அதனால வாய் நிறைய அந்த தண்ணீரை குடிச்சிடுறார். குடிச்சிட்டு பூ பறிச்சு அதெல்லாம் தன்னுடைய காதலையும் தலையிலெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போறார். இவ்வளவுதான் அது மேலே இருக்குன்னா அப்போ இதை தான் பண்ணணும்னுட்டு நேராக போய் வாய் கலசம், அந்த வாய் அன்பான எச்சிலோட கலந்த அந்த தீர்த்தம் அதை சுவாமி மேலே அப்படியே உமிழ்ந்தார். உமிழ்ந்து தலையில எல்லாம் சூடி அவர் வச்சுட்டு இருந்த அந்த மலரெல்லாம் அசைச்சார். கிட்ட போய் அதெல்லாம் மேலே அப்படியே அர்ச்சனையா விழுந்தது. தலையில அசைச்சு அதெல்லாம் மலரா விழுது, அர்ச்சனையா விழுது. அந்த மாமிசத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவர் சாப்பிட்றதாக ஏற்றுக்கிறார். இப்படி
பூஜை, இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு அந்த திருக்கோயிலுக்கு நியமிக்கப்பட்டிருந்த சிவவேதியர் அர்ச்சகர் அவர் காட்டு மேலே இருக்கிற அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு நிபந்தம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நிபந்தத்துக்கு அவர் போய் சிவபூஜை பண்ணிட்டு வரணும்னு ஒரு கால பூஜைக்காக புறப்பட்டு வரார். அவர் சுத்தாரணம் பண்ணி எடுத்துக்கிட்டு குடத்துல தீர்த்தம் எடுத்துக்கிட்டு சுவாமிக்கான உபச்சாரத்துக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வரார். அவர் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்கேன்னு அவர் பதறி போய் இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிவிடுதே அப்படின்னு அதெல்லாத்தையும் விலக்கி தள்ளிட்டு அதுக்கான சுத்தமெல்லாம் பண்ணி பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவர் நித்தியம் பண்ற மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் போறார். அடுத்த நாள் கண்ணப்பர் திருப்பி வரார். இப்படி மாறி மாறி 2 பேருமா செய்து கொண்டது. ஒரு நாள் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிவகோச்சரியாருங்கிற அந்தனர் சுவாமியின் இடத்தை இது எதுக்கு இந்த மாதிரி அபச்சாரம் தினமும் இப்படி பட வேண்டியதாக இருக்கே, இது யார் செய்யக்கூடிய காரியம்னு கேட்டபோது மறுநாள் வந்திருந்து இதை மறைந்திருந்து பார்க்கும்படியாக சுவாமியினுடைய ஆக்ஞை. அதன்படியே அதை வந்து அவர்கிட்ட சொல்றாரு, சிவகோச்சரியாருக்கு கனவுல சொல்றார் சுவாமி, நாளை நடக்கும்போது நீ வந்திருந்து இதை பாரு அப்படின்னு சொல்றார். சிவகோச்சரியாரும் சுவாமியினுடைய அந்த வாக்கை ஏற்றுக்கிட்டு மறைவில் இருந்து இதை தரிசனம் பண்றார். அப்போ அன்னைக்கு தான் கண்ணப்பர் வரார். 6வது நாள். 6 நாள் கொண்ட உறவு தான் இது சுவாமியோட. இந்த அன்பு வந்து ஒரு 6 நாள் ஏற்பட்ட அனுபவத்தினால வந்தது தான். அப்போ வந்து நிற்கிறார் இவர். அதே மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி பார்க்கிறார். அந்த அங்கே பக்ஷணத்துக்காக வச்சிருந்த அந்த மாமிசத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது சுவாமியினுடைய வலது கண்ணில் முதல்ல ரத்தம் துளிர்க்க ஆரம்பிக்குது. இவர் பார்க்கிறார், உத்து பார்க்கிறார், ரத்தம் தான் தெரிஞ்ச உடனே பதறி போறார். என்ன பண்றதுன்னு சுத்தி முத்தி பார்க்கிறார். இவர் வேடுவருங்கிறதுனால இந்த காட்டு வைத்தியம் எல்லாம் பரிச்சயம் ஆகி இருக்கும். ஏன்னா நிறைய கத்துக்கிட்டு இருக்கார் இவர். அதனால போய் பச்சிலை வைத்தியம் எல்லாம் தேடி கசக்கி கொண்டு வந்து பறித்து அதெல்லாம் கையில வச்சு இடுக்கி அந்த ரசத்தை விட்டு சரி பண்ணலாமான்லாம் பார்க்கிறார். அப்படியெல்லாம் பண்ணாலும் அந்த கண்ணிலேருந்து வர ரத்தம் நிக்கல. அப்போ வந்து வேடுவரா இருந்ததுனால கைக்கு கை காலுக்கு காலுங்கிற பழக்கத்தினால கண்ணுக்கு மருந்து கண்ணுதான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறார். அப்போ தன்னுடைய கண்ணை பறித்து சுவாமி திருமுகத்துல வச்சு அப்புறம் இதெல்லாம் சிவகோச்சரியார் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். வைத்து அழுத்தினால் போரும்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி அவர் பண்ணுறார். அப்படியே கைகளால் பறித்த கண்ணை கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல அப்பறார். அந்த இடத்துல சுவாமியினுடைய கண்ணில் வந்த துளிர்த்த ரத்தம் நிற்குது. ஆசுவாசப்பட்டுக்கிட்டு அப்பா ஆயிடுச்சு, அந்த மட்டும் சுவாமிக்கு இதை பண்ணி. எனக்கு இந்த இடத்துலலாம் ஒரு கண்ணை கண் ஓரத்தில் ஒரு ரோமத்தை பிடிச்சி இழுத்தாலே நமக்கு அவ்வளோ வலிக்கும். கண்ணை பறித்து அப்பிட்டு இவர் வந்து சரியாயிடுச்சுங்கிற சுவாமிக்கு ரத்தம் நின்றுடுச்சேங்கிற சந்தோஷத்துல அமர்றார். அப்போ இன்னும் இதனுடைய வீரியத்தை காட்டுறதுக்கு சுவாமியினுடைய இடது கண் வந்து ரத்தம் துளிக்க தொடங்குது. அப்போ வந்து இப்போ மருந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கண்ணில் ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா கண்ணை வச்சா நின்றுடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்ணை எடுத்துட்டோம்னா இந்த கண் பார்வை போயிடும். இப்போ 2 கண்ணையும் பார்வை இல்லைன்னா சரியா வச்சு அப்பணும் இல்லையா? அதனால காலில் அணிந்திருந்த செருப்பு காலோட போய் சுவாமியினுடைய கண் இருந்த இடத்துல தன்னுடைய காலை வச்சு அழுத்திக்கிறார். ஏன்னா கண்ணை பறிச்சுட்டா எங்க வைக்கணும்னு தெரியணும் இல்லையா? அதனால அடையாளத்துக்கு தன்னுடைய காலை கொண்டு போய் சுவாமி முகத்துல வச்சு அழுத்திட்டார். ஒரு அம்பு கொண்டு கண்ணை வந்து கீறி அந்த நயனத்தை சுவாமிக்கு அர்ச்சனை மாதிரி கொண்டு போய் அங்க வைக்கிறதுக்காக எத்தனிக்கிறார். வச்சு கீரை பார்க்கும்போது அப்போ சுவாமியினுடைய இடது பக்கத்துல இருந்து வளையணிந்த ஒரு கை வந்து இவரை கரத்தை பிடித்ததாம். அம்பிகையாகவே திருவருளாக வந்து நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லி அவரை நிறுத்தியதாக சொல்லப்படுது. பார்த்ததுக்கு அப்புறம் சிவகோச்சரியார் நிலைமை என்னவா இருந்திருக்கும்னு நினைக்க முடியுது. அதனால இப்படியாக செய்து அப்படியே சிவகதி அடைந்தார். 6 நாள் சிவபூஜை அனுபவம் அப்படியே சிவகதி அடைந்தார்னு சொல்லப்படுவது கண்ணப்பருடைய புராணம். அந்த கண்ணப்பருடைய பெருமையை கொண்டாடி காலத்தில் எழுந்தருளி இருக்கிற காலத்துல தான் சுவாமிகள் வடக்கே இருக்கக்கூடிய மீதி திருத்தலங்கள் திருப்பருப்பதம், சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர அரைக்கசைத்தான் இடும் மணி எழில் ஆணை ஏறலன் எருதேரி விடமணி மிடருடையான் மேவிய நெடுங்கோட்டு படுமணிவிடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே. அப்படியே திருப்பருவதம், அது திருமலை, ஸ்ரீசைலம் எல்லாம் மொழிபெயர்ப்பு தான் முழுக்க. அதனால ஸ்ரீசைலமாகிற திருத்தலத்தை பாடுறார். அது இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலம். ரொம்ப தொன்மையானது. 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்று. மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கக்கூடிய தலம். அவருக்குன்னு ஒரு பெரிய அடியார் திருக்கூட்டம், லட்சமான அடியார்கள். அத்தனை பெரிய மலையோ அந்த காட்டு வாசமோ எதுவுமே அவர்களை தடுத்து நிப்பாட்டினதில்லை. அவரை போய் அத்தனை இதையும் மீறி போய் அவரை தரிசனம் பண்றதுல அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பெரிய திருக்கூட்டம் அவருக்குன்னு இருக்கக்கூடியது. விஜயநகர மன்னர்களால் ரொம்ப அழகா திருப்பணி செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கோவில். அந்த மலைக்காட்டுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கோயிலான ஆச்சரியப்படும் அளவிற்கு அதுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. சின்ன சிவலிங்க திருமேனி, அத்தனை லட்சம் அடியார்களை இருக்கக்கூடிய சுவாமி பிரம்மராம்பிகைன்னு அம்பிகை. அந்த திருத்தலத்தை இங்கே இருந்தே பாடுறார். அப்பர் சுவாமிகள் நேரில் எழுந்தருளி பாடுறார். ஸ்ரீசைலம் போயிருக்காரு சுவாமி, கைலாய யாத்திரை போறாருல்ல, அப்போ அவரே நடந்தே தானே எழுந்தருள்றார். அதனால அங்கே அவர் பாடுறார். சம்பந்த பிள்ளையாருக்கு இங்கே இருந்தே காட்சி தரார். அதனால அங்கே இருந்தபடி அதை தரிசனம் பண்ணிக்கிறார். அதுக்கு மேலே திருக்கேதாரம், தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் வளர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயில் ஆல மான்கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீலம் முட்டலரும் கேதாரமே.
கைலாயத்திலேருந்து குதித்தா முதல்ல வரக்கூடிய தலம் அதுதான். எப்போதுமே புராணங்கள் சொல்லும்போது கைலாயத்திலேருந்து யாத்திரை புறப்பட்டாங்கன்னா அடுத்த தலம் கேதாரம், கேதாரீஸ்வரர். அதுவும் ஜோதிர்லிங்க தலம். அது வடகோடியில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க தலம். பஞ்சபாண்டவர்கள்லாம் அங்கிருந்து தான் சொர்க்காரோகணம் பண்ணினதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான ரொம்ப விசேஷமான தலம். பல ஆச்சாரியர்கள்லாம் போய் தரிசித்த மிகவும் புண்ணியமான தலம். அந்த திருக்கேதாரத்தை பாடுறார். அதில் அவர் வர்ணிக்கக்கூடிய அந்த வர்ணனையெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த ரொம்ப பனிபடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த பனிக்காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், அதனுடைய வர்ணனை எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கேருந்தே சம்பந்தருக்கு தெரியாது எல்லாமே, அத்தனையும் பார்க்குறார். ஆனால் இது எதுவுமே வந்து பொதுவாக பாடினதாகவே இருக்காது. மீதி பதிகங்கள்ல நேரில் எழுந்தருளி தரிசித்த போது எப்படி சொல்றாரோ அதே மாதிரி ஊரு, மக்கள், ஆறு, மலை எல்லாத்தையும் பாடுற மாதிரி பாடித்தான் சொல்லியிருப்பார். அதனால திரு கேதாரம், திரு கைலாயம். பொடிகொள் உருவர் புலியின் அதளர் உரிநூல் திகழ் மார்பில் கடிகொள் கொன்றை கலந்த நீற்றர் கரைசேர் கண்டத்தர் இடிய குரலால் இரியும் மடங்கள் தொடங்கு முனைச்சாரல் கடிய விடைமேல் கொடி ஒன்றுடையார் கையிலை மலையாரே. இந்திரநீல பர்வதம் குலவு பாரிடம் போற்றவீற்றிருந்து இலகு மான்மழு ஏந்தும் அம்கையன் நிலவும் இந்திர நீலப்பர்வதத்து உலவினான் அடி உள்க நல்குமே. இந்த திருத்தலம் எங்க இருக்குங்கிறத குறித்து நிறைய விசாரங்கள் உண்டு. ஆனால் ஆச்சாரியர்கள் பாடியிருக்காங்க. பலரும் அதை வந்து இன்றைய பத்ரிநாத், அந்த பத்ரி நாராயணருடைய சன்னதி இருக்கு இல்லையா, அவர் நேர எதிர பார்த்துட்டு இருக்கிற மலை தான் இந்திரநீல பர்வதம்னு சொல்லுவாங்க. அவருக்கு நேர எதிர இருக்கிறது. அவர் அதை தரிசித்து கொண்டு தான் அங்கே எழுந்தருளி இருக்கார். அங்க இருந்தபடி இந்திரநீல பர்வதத்தை வணங்குறதுக்கு தான் பத்ரி நாராயணர் அங்கே வந்தார்னு சொல்றது. அதனால விடியற் காலையில வேளையில அதன் மேலே விழற அந்த சூரிய வெளிச்சம், அந்த மலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு பாதி சூரிய வெளிச்சம் விடும். அங்கெல்லாம் விடியற் காத்தான்னு நான் சொல்றது ஒரு 3 மணிக்கெல்லாம் சூரியோதயம் ஆயிடும். மலைப்பகுதியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு 3 மணிக்கெல்லாம் சூரியோதயம் ஆயிடும். அது ஒரு பாதி இந்த பொன்மயமாகவும் ஒரு பாதி கருநீலமாகவும் இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சுவாமியினுடைய திருமேனி ஒரு பாதி வந்து பொன்மயமாக, பக்கத்தில் இருக்கிறது பச்சை, நல்ல கரும்பச்சை மரகதம்ங்கிறதுனால அது அம்பிகையினுடைய நிறம்னும், அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒரு சில மணித்துளிகள் அப்படி காட்சி தருவாங்களாம். அந்த இந்திரநீல பர்வதம், இதை தரிசனம் பண்றார். அங்கிருந்து அதை பாடுறார். அநேக தங்காவதம். நீடல் மேவு நிமிர்புன் சடைமேல் ஓர் நிலாமுளை சூடல் மேவு மறையின் முறையால் ஓர் சுலாவழல் ஆடல் மேவும் அவர் மேய அநேக தங்காவதம் பாடல் மேவும் மனத்தார் வினை பற்றறுப்பார்களே. இதுவுமே கேதாரம் போற வழியில இருக்கக்கூடிய கௌரி குண்டம்ங்கிற இடம். அதுதான் அநேக தங்காவதம்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்க ஒரு அநேக தங்காவதம் இருக்கு. அது இல்லாம காஞ்சிபுரத்துல ஒரு அநேக தங்காவதம் இருக்கு. நான் பார்த்திருக்கேன். இது கச்சி அநேக தங்காவதம். அதனால தான் பாடுறவங்க எல்லாரும் இதை கச்சி அநேக தங்காவதம், கச்சி அநேக தங்காவதம்னு வச்சு சொல்லுவாங்க. அங்க வடக்கே இருக்கக்கூடிய அநேக தங்காவதம் இதுதான் சொல்லப்படுகிறது. அது விநாயக பெருமான், குபேரன், இந்த யக்ஷகணங்கள்லாம் வழிபட்ட தலமாக சொல்லப்படும் தலம். அந்த திருத்தலத்தை பாடுறார். அதே மாதிரி மேற்கு கடற்கரையோரமாக இன்றைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருக்கோகர்ணம். என்றும் அறியான் அயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி எனது உள் நன்றும் ஒளியான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னும் இடமாம் ஒன்றிய மனத்து அடியார் கூடி இமையோர் பரவும் நீடரவம் ஆர் குன்றுகள் நெருங்கி விரிதண்டலை மிடைந்து வளர் கோகரணமே. கோகர்ணான்னு இன்னைக்கு அழைக்கப்படும் சமுத்திரக்கரையில இருக்கக்கூடியது. கன்னட தேசத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு அப்படி இருக்கக்கூடியது கர்ணம் மாதிரி இருக்கும். பசு கோகர்ணர். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மராட்டிய பிராமணர்கள், குஜராத், கோவா, பழைய வைதிக சார்போடு இருந்த அந்த ஒரு பெரிய தொன்மையான நகரம். வட கர்நாடக மாநிலம். யாரும் அப்படி பார்க்கறது இல்லை. இன்னும் அங்கே சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் விசேஷம். அங்கே அவ்வளவு திருக்கோயில்கள் இடித்த பிறகு புதிதாக கட்டப்பட்ட கோயில்கள்லாமும் நிறைய இருக்கு. ஒரு சாரஸ்வத அந்தணர்கள், பெரும்பாலும் சரஸ்வதி நதிக்கரையிலிருந்து வந்திருக்கணும். இந்த சரஸ்வதி சிந்து சரஸ்வதி அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளெல்லாம் வந்தவங்கெல்லாம் குடியமர்றாங்க. அந்த சாரஸ்வத் அந்தணர்களுக்கு பலருக்கும் வேறு எங்கேன்னு தேடிட்டு போய் பார்த்தா இன்றைய கோவா பகுதிகளில் தான். அப்படியா? அவங்களோட தொடர்புடையது தான். அதனால ரொம்ப வைதிகமான பழைய தலம் அது. இன்னைக்கு இந்த மாதிரி அதனுடைய அமைப்பை மாற்றிருக்கும். ஆனால் இறைவன் திருவுருளால் எல்லாம் மாறணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த கோகர்ணம் தலம் வந்து ரொம்ப முக்கியமான தலமாகுது. நம்முடைய ராமேஸ்வரம் மாதிரி நீத்தார் வழிபாடு அங்கே ரொம்ப பிரசித்தமாக செய்வாங்க. இறந்தவர்களுக்கான நினைவு தினங்கள்லாம் பண்ணும்போது ஸ்ரார்த்த காரியங்கள்லாம் அங்கே விசேஷமாக செய்யப்படுது. ஏன்னா கடற்கரை சமுத்திர ஓரமாக இருக்கிறதுனால ஒரு புண்ணிய தலம் அது. அந்த கோகர்ணத்தையும் சுவாமிகள் பாடுறார். அங்கே இருந்த வேடர்கள், அங்கே இருந்த பாம்பு, மரம்னு எல்லாத்தையும் சுவாமிகள் திருக்கண்ணால பார்த்து பாடும்படியாகன்னு கோகர்ணத்தை பாடுறார். இப்படி பல காலம் அங்கே காலத்தியிலே எழுந்தருளி இருக்கார். காலத்தியிலிருந்து சுவாமியினிடத்தை விடைபெற்று கொண்டு யாத்திரை தெற்கு நோக்கி எழுந்தருள்றார். இப்பதான் நம்முடைய சென்னை மாநகரத்துக்குள்ள கிட்டத்தட்ட வர